ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கதைக்கு போகலாம். பெரிய நகரத்தின் அமைதியான ஒரு மூலையில் அமைந்திருக்கும் முதியவர் இல்லத்தில் ஒரு அழகிய வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்தபடி அன்றைய செய்திகளை புரட்டி கொண்டிருக்கிறார் 5 மகள்களை மற்றும் அங்கு விடப்பட்ட முதியவர் பிரணாவ், கதையின் நாயகன். அப்போது ஒரு பெரிய கிரீன் நிற டொயோட்டோ இனோவா கார் அங்கு இல்லத்தில் முன்பு வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு சிறிய இளைஞன் இறங்கினான். உடனே தொடர்ந்து தலை நரைந்த வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியை இறக்கினாள். வரவேற்பு அறையில் இருந்த அத்தனை பேரும் தலையுயர்த்தி பார்த்தார்கள் அந்த பெண்மணியை. அந்த இளைஞன் தன் தாயாரை இங்கே சேர்க்க வந்திருந்தான் என்பதை அனைவருமே உணர்ந்தார்கள். முதியோர் இல்ல மேனேஜர் வெளியே வந்து அவர்களை அன்புடன் வரவேற்றார். பின்னர் அங்கிருந்து ஊழியரை அழைத்து புதிதாக வந்தவர்களை கொண்டு வந்து பெட்டிகளை எடுத்து வரச் சொல்லி அவர்கள் தன் அலுவலக அறைக்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த முதிய பெண்மணியை வரவேற்பு அறையில் இருந்த மற்ற முதியவர்கள் அந்த பெண்மணியை ஒரு கணம் உற்று பார்த்துவிட்டு தங்களுடைய வழக்கமான அன்றாட வேலைகளில் தொடர்ந்தார்கள். செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த மீண்டும் படிக்க ஆரம்பித்து விட்டார் பிரணாவ். உரையாடி கொண்டிருந்தவர்கள் தங்கள் பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த பெண்மணி பிரணாவ் தாண்டி செல்லும் போது பிரணாவ் ஏதோ ஒரு பழக்கமான உணர்வு ஏற்படுத்து போல் தோன்றியது. அந்த முகம் மிகவும் அறிமுகமானதாகவும் தெரிந்தது. அவருடைய நடையும் கூட ஏதோ நினைவை தூண்டியது. பிரணாவ் தன் மனதை வலுக்கட்டாயமாக கசக்கி யோசிக்க ஆரம்பித்து விட்டான். எங்கேயோ பார்த்திருக்கிறோம் இந்த முகத்தை. அதற்குள் மேனேஜர் அறைக்கு பதிவு வேலைகளை முடிந்து அந்த பெண்மணியை இளைஞனும் மீண்டும் வரவேற்பு அறைக்கு சென்றார்கள். அந்த பெண்மணி இளைஞனிடம், நீ போய் வா காமேஷ், நான் இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த குரல் கேட்டதும் பிரணாவுக்கு மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த குரல் மிகவும் பரிச்சயமானது இருக்கிறது என்று பிரணாவ் மீண்டும் தன் நினைவுகளை துருவி யோசித்து கொண்டே ஆரம்பித்து விட்டான் தன் மனதிற்குள். எங்கேயோ இந்த குரல் நான் கேட்டிருக்கிறேனே, யார் இந்த பெண் என்று நினைத்து கொண்டே இருந்தான் பிரணாவ். அப்போது மேனேஜர் அங்கே வந்து, வாருங்கள் த்ரிஷா மேடம், உங்களுடைய அறையை நான் காட்டுகிறேன் என்று சொன்னார். அந்த பெயர் கேட்டதும் பிரணாவுக்கு திடீரென்று பொறி தட்டியது தன் மனதிற்குள். த்ரிஷாவா? ஆம், அதே த்ரிஷா தான். எப்படி இந்த முகத்தை நான் மறந்து போனேன்? கடைசி வரை அவர் சந்தித்தது சரியாக 35 ஆண்டுகளுக்கு மேலே ஆகியிருக்கும். ஒரு 40 வருஷம் கூட இருக்கும். பிரணாவ் மனம் உடனே கணக்கிட்டது. இப்போது ஒரு இடத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையில் த்ரிஷாவை மீண்டும் சந்திப்பேன் என்று பிரணாவ் சிறிது கூட எதிர்பார்க்கவே இல்லை. த்ரிஷாவுக்கும் பிரணாவுக்கும் நினைவு இருக்குமோ அல்லது முற்றிலுமாக மறந்து போயிருக்குமோ என்று பிரணாவின் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். மேனேஜரை பின்தொடர்ந்து தன் புதிய அறையை நோக்கி த்ரிஷா நடக்கும் தொடங்கினான் பிரணாவ். அவருடைய அந்த நடை பார்த்ததும் பிரணாவுக்கு உறுதியாக தோன்றியது, இவர்தான், அதே த்ரிஷா தான் 40 வருடங்கள் முன்பு இருந்தது. அப்போது பிரணாவுக்கு 28 வயது தான் இருந்தது. ஒரு பிரபலமான தனியார் வங்கியில் மேலராக பணியாற்றி கொண்டிருந்தார். பாரம்பரிய மரபுகளை மிகவும் கடைபிடிக்கும் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் சேர்ந்து பிறந்தவர் தான் பிரணாவ். அவர்கள் வீட்டில் சமையல் வெங்காயம் கூட சேர்க்கவே மாட்டார்கள், பூண்டு கூட சாப்பிட மாட்டார்கள். மற்ற நட்சத்திரம் பார்த்த பிறகு செய்வார்கள். அந்த அளவுக்கு சம்பிரதாயங்கள், ஆச்சரியம், அனுஷ்டாங்களையும் பின்பற்றும் குடும்பம் அது. பிரணாவ் பணியாற்றிய இடம் சிறிது வியாபார கடன் வழங்கும் பிரிவாக இருந்தது. வங்கியின் எப்போதும் பெரும் கூட்டத்தில் நிறைந்திருக்கும். ஒரு கணம் கூட கண்ணை எடுக்காமல் பாம்பு போல் உறுத்தி பார்த்து கொண்டே இருப்பார். இல்லை என்றால் யாராவது ஏமாற்றி விடுவார்கள். வர்த்தக கடன் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணியில் த்ரிஷா இருந்தாள். அவளும் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாள். பிரணாவிடம் அடிக்கடி சந்தேகங்கள் கேட்டு உதவி பெற்றுக்கொள்வாள். சில சமயங்களில் இருவரும் ஒரே மேஜையில் அமர்ந்தார்கள். மாலை நேர உணவாக இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டபடியே அன்று பரிசளித்து கடன் கோப்புகளை பற்றி ஆழமாக விவாதிப்பார்கள் 2 பேரும். த்ரிஷா அழகில் சிறந்ததாகவும் இல்லாவிட்டாலும் பார்த்து நேர்த்தியாகவும் கவர்ச்சியாகவும் ரொம்பவே புன்னகையுடன் இருப்பாள். அவளுடைய நல்ல உயரம், அதற்கு ஏற்ற உடல் அமைப்பும், அழகாகவும் நீண்ட அலையான கூந்தல் ஆகியவை ஒருமுறை பார்த்தவர்களை மீண்டும் மீண்டும் திரும்ப பார்க்க வைக்கும் வசீகரத்தை கொண்டவள்தான் அவள் த்ரிஷா. பிரணாவிடம் த்ரிஷாவுக்கும் நல்ல படிப்பு இருந்தது. அவருடைய சில பழக்கங்கள், பேச்சும் அவனை ரொம்பவே ஈர்க்க செய்தது. அலுவலகத்தில் எல்லோரும் வீட்டுக்கு போன பிறகும் பிரணாவும் உதவுவதாக த்ரிஷா மட்டும் தங்கி இருப்பார்கள். நீண்ட நாட்கள் காத்திருக்காமல் பிரணாவ் த்ரிஷாவிடம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டான். த்ரிஷா, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீங்கள் ஓகே சொன்னால் ஓகே தான். நம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டபோது த்ரிஷா புன்னகைத்துடன் அதை ஏற்றுக்கொண்டாள். அவர்களுடைய காதல் மிகவும் மரியாதையோகம் முறையில் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே இருந்தது. இருவரும் தங்கள் குடும்பத்தினரும் சொல்லி சரியான முறையில் திருமணம் செய்து கொள்ள விருப்பப்பட்டார்கள். ஆனால் பிரணாவுக்கு திருமண வயதில் 2 தங்கைகள் இருந்ததால் த்ரிஷாவுக்கு ஒரு அக்காவும் தங்கையும் இருந்தார்கள்.
இருவருக்கும் இடையே ஜாதி வேறுபாடும் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. ஜாதி பிரச்சனையில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பது பிரணாவுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் எப்படியாவது இந்த தடையெல்லாம் தாண்டி நான் எப்படியாவது த்ரிஷாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது போல அந்த பிரச்சனை எளிதில் சமாளிக்க முடியவே இல்லை. இரு வீடுகளிலும் பெரும் பூகம்பம் வெடித்தது. சண்டை வெடித்தது. பிரணாவின் பெற்றோர், நீ ஜாதியை மீறி திருமணம் செய்து கொண்டால் உன் தங்கைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது என்று பயமுறுத்தினார்கள் என்னிடம். தங்கைகளின் திருமணம் முடிந்த பிறகு த்ரிஷாவுக்கு மணந்து கொள்வதாக பிரணாவ் கூறிவிட்டான். அவர்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டார்கள். த்ரிஷாவின் வீட்டில் அவர் பிரணாவ் பற்றி நினைத்தாலே குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டல் விடுத்தார்கள். அப்போது இன்றைய காலத்தில் போல் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல திருமணம், குழந்தைகள், குடும்பம், பொறுப்பு என எல்லா வாழ்க்கையும் முன்னேறி கொண்டே இருந்தது. ஆனால் ஜாதி அவர்கள் விடவே இல்லை. சில சமயங்கள் மட்டுமே பிரணாவ் த்ரிஷாவிடம் நினைத்து பார்ப்பார். ஆனால் த்ரிஷா வேறு வழியவே இல்லை அவருக்கும். பிரணாவ் வங்கி பணியில் இருந்தபோது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் பல்வேறு கிளைகளில் பணியாற்றினாலும் த்ரிஷா மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு ஒருபோதும் கிடைக்கவே இல்லை. பின்னர் விசாரித்த போது த்ரிஷா திருமணம் செய்து கொண்டு சென்னையில் அருகில் உள்ள ஒரு சின்ன பட்டினப்பாக்கம் என்ற ஒரு கிராமத்தில் இடம்பெற்று வசித்து வருகிறார்கள் என்று தெரிய வந்தது. இப்போது அந்த த்ரிஷா தான் முதியோர் இல்லத்தில் பிரணாவ் மீண்டும் சந்தித்தான். இந்த உலகம் இவ்வளவு சிறியதாக என்று பிரணாவ் மிகுந்த ஆச்சரியமாக ஏற்பட்டது. ஒரே வங்கியில் பணியாற்றிய காலகட்டத்தில் ஒருமுறை கூட சந்திக்க முடியாத இருவர் 60 வயதுகளுக்கு மேல் முதியோர் இல்லத்தில் மீண்டும் ஒன்று சேர்க்க வைத்தது என்று நினைத்த போது பிரணாவுக்கு வியப்புடன் விந்தையுமாக மாறி மாறி எழுந்தது. பெற்றோரின் விருப்பத்தை மீறி எதையும் செய்ய தைரியமில்லாத அந்த காலத்தில், சிறிய காலத்தில் த்ரிஷாவும் பிரணாவும் தங்கள் இதயத்தில் ஆசை தியாகம் செய்ய வேண்டி ஆயிற்று. வேறு கிளைகளுக்கு இடமாற்றம் செய்த பிரணாவும் முதலில் த்ரிஷாவை மறுப்பது மிகவும் கடினமாகவே இருந்தது. வேறு வழி இல்லை. த்ரிஷாவும் இன்னும் என்னை நினைவில் வைத்திருப்பாளா அல்லது பார்த்துவிட்டு அறியாதவளா போல் நடித்து கொண்டிருக்காளா என்று எனக்கு சந்தேகம் பிரணாவின் மனதில் அடிக்கடி எழுந்து கொண்டே இருந்தது. முதியோர் இல்லத்தில் ஆண்கள் பகுதிகள், பெண்கள் பகுதிகள் என தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒருவர் சந்திப்பது சுலபமாக காரியமாக இல்லாமல் இருந்தது. உணவு நேரங்களில் மட்டும்தான் இருவரும் சந்திக்க கொள்ள நேரம் ஒதுக்கப்பட்டது. அன்று மாலை உணவுக்கு வந்த த்ரிஷாவிடம் அவருக்கு அருகில் இருந்த 25 வயது இளம் பெண்களை தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். பிரணாவ் த்ரிஷாவின் மேஜை அருகே சென்று, த்ரிஷா, என்னைக்கு உங்கள் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்க ஆரம்பித்து விட்டான் பிரணாவ். கேள்வியுடன் பிரணாவை ஒரு கணம் உற்று பார்த்து கொண்ட த்ரிஷாவின் முகம் சில நொடிகளில் பிரகாசமாக எரிய தொடங்கிவிட்டது. நீங்கள் பிரணாவ் தானே, எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால் த்ரிஷா. குரலில் மகிழ்ச்சியும் தெளிவாக தெரிந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். த்ரிஷா சிரித்தபடியே புன்னகைத்தாள். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாள் த்ரிஷா. மூத்தவன் மலேசியாவில் இருக்கிறான். அவன் அங்குள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். என்னை இங்கே கொண்டு வந்து விட்டு சென்று விட்டான். இளைய மகன் அவனும் காதல் திருமணம்தான் செய்து கொண்டான். வேறு மதத்தினை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அப்படி சொல்லிவிட்டு த்ரிஷா ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை உதறினாள். பிரணாவ் பதிலளிக்க ஆரம்பித்து விட்டான். எனக்கும் 2 மகள்கள். இருவருமே காதல் திருமணம்தான் செய்து கொண்டார்கள். த்ரிஷா தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டாள். இந்த கால இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றியெல்லாம் அவர்கள் அதிகமாக கவலைப்படுவதே இல்லை. பெற்றோருக்கு பயந்து பயந்து வாழ்ந்த காலமெல்லாம் நம்முடைய காலம். அது முடிந்து விட்டது. 90s காலம், 80s காலம், 60s காலம் இப்போது இல்லை. இப்போது நாம் தான் அவர்களுடன் வளைந்து கொடுக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளிவிட்டோம் என்று த்ரிஷா கூறினாள். பிரணாவ் மெல்லிய சிரிப்புடன் சொன்னால், நம் வாழ்க்கையில் எப்போதாவது பிரிந்து இப்படி முதியோர் இல்லத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று நீ எதிர்பார்த்தியா? த்ரிஷா பதிலளித்தாள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய மர்மம் என்னவென்றால் மனித வாழ்க்கைதான். அதில் எப்போது என்ன நடக்கும் என்று யாராலும் கணிக்கவே முடியாது. இந்த மர்மம் இல்லாவிட்டால் வாழ்க்கைக்கு சுவை குறைந்து போயிருக்கும் இல்லையா? முதியோர் இல்லத்தில் பிரணாவுக்கும் த்ரிஷாவுக்கும் பேச நிறைய நேரம் கிடைத்தது. த்ரிஷாவின் கணவர் அவருடைய 45 வயதிலே திடீர் மாரடைப்பு காரணமாக இறந்து விட்டார். இதை கேள்விப்பட்ட பிரணாவ் மிகவும் வருத்தம் அடைந்தான். த்ரிஷா தனியாக நின்று 2 மகன்களையும் நல்ல நிலைக்கு உயர்த்தியிருந்தாள். ஆனால் இன்று அந்த மகன்கள் த்ரிஷாவை முதியோர் இல்லத்துக்கு விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவரும் ஆழமான வருத்தத்தில் இருந்தால். பிரணாவின் மனைவி 7 ஆண்டுகளுக்கு முன்புதான் இறந்து விட்டார் ஒரு ஆக்சிடென்ட்டில். அம்மா இருந்தவரை பிறந்த வீட்டிற்குள் அடிக்கடி தான் தன் மகள்கள் அம்மா மறைந்த பிறகு அப்பாவை பார்த்து கொள்ளும் ஒரு பொறுப்பை ஏற்க தயாராக இல்லை. த்ரிஷா வருவதற்கு முன்பு முதியோர் இல்லத்தில் பிரணாவ் மிகுந்த தனிமையாகவும் ரொம்ப சோர்வாகவும் இருந்தான்.
ஆனால் இப்போது த்ரிஷா அவர்கள் பிரணாவின் தனிமை முழுவதுமாக அகன்றுவிட்டது. இப்போது அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறான். பிரணாவ் தினமும் மாலை நேரத்தில் இருவரும் பரந்த பச்சை புல்வெளியில் நடைப்பயிற்சி மேற்கொள்வார்கள். அப்போது 35 வருடத்துக்கு முன் சென்னை நகரில் பழைய நெருக்கமான இருவரும் இருந்த காதலர்கள் சுற்றிய நாட்கள், ரூமை என்ஜாய் பண்ணியது எல்லாவற்றையும் நினைவில் கொண்டு அவரை நெகிழ வைக்கும். மாதந்தோறும் இருவரும் சேர்ந்து வங்கிக்கு சென்று தங்களுடைய ஓய்வூதிய தொகையை எடுத்துக்கொள்வார்கள். தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு இருவரும் ஒன்றாக சென்னையில் உள்ள பெரிய நகரம் சென்று வந்து ஷாப்பிங் மால்கள், ஹோட்டல்கள், பார்கள் எல்லா இடத்திலும் சென்று வருவார்கள். சில சமயங்களில் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவதும் உண்டு. சில நேரங்களில் த்ரிஷாவின் அறையில் இருக்கும்படியில் டிவியில் பழைய திரைப்படம் பாடல்கள் பிரணாவ் பாடுவான், ஆடுவான், சிரிப்பான். அந்த பாடல்களில் இருவரும் இளமை காலத்தில் காதலித்து வெளியானது பாடல்கள். இருவரும் பழைய நினைவுகள் ஆழ்ந்த மூழ்கி விடுவார்கள். த்ரிஷா இந்த விடுதிக்கு வந்து 4 மாதங்கள் ஆகியும் நமக்கு பிடித்தவர்கள் நம்முடன் இருக்கும்போது காலம் எப்படி ஓடுகிறது என்பது த்ரிஷாவுக்கு தெரியவில்லை. அப்படித்தான் இவர்களுக்கு இருந்தது. ஆனால் இவர்களுடைய நெருக்கமான நட்பு அந்த முதியோர் இல்லத்தில் பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டது. இருவரும் எப்போதும் சேர்ந்து இருப்பது பற்றி மற்றவர்கள் அலசல் புரசலாக தப்பான விஷயங்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நாள் மேனேஜர் பிரணாவ் தன் அறைக்கு அழைத்து, மிஸ்டர் பிரணாவ், நீங்கள் மிகவும் கண்ணியமான பதவியில் இருந்தவர்கள் பேங்கில். உங்கள் மீது இப்படி ஒரு பழி வரலாமா என மேனேஜர் கேட்டால், பிரணாவ் சிரித்தபடி பதில் அளிக்க ஆரம்பித்து விட்டான். த்ரிஷா என் பழைய காதலி, அலுவலகத்தில் வேலை செய்த நண்பர். நான் அவருடன் பேசுவதில் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை? மேனேஜர் தொடர்ந்து பேசினார். பிரணாவ் சார், இந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குது. அதை தயவுசெய்து காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் த்ரிஷா அம்மாவுடன் இவ்வளோ நெருக்கமாக பழகுவதை நிறுத்திவிட்டால் உங்கள் ஒருவருக்கொருவர் இந்த இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டும். இதுதான் எங்களோட ரூல்ஸ், புரிஞ்சுக்கோங்க. இந்த செய்தியை கேட்டதும் த்ரிஷாவிடம் சொன்னதும் த்ரிஷா உண்மையிலே மிகவும் வருத்தப்பட்டாள். ஏண்டால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து என்னோட காதலில் மறுபடியும் நான் சாவர வயசில் சேர்ந்த உடனே ஏன் உலகம் இப்படி பேசுது? அப்பயும் என்னை சேர்க்க விடல, இப்பயும் சேர்க்க விடல. சிறு வயதில் பிரச்சனை என்றால் வயதான பிறகும் கூட பிரணாவுடன் பேசுவது தடையா என்று நினைக்கும் போது த்ரிஷாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. அன்று இரவு முழுவதும் பிரணாவ் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்து விட்டான். மறுநாள் காலை பிரணாவ் த்ரிஷா மொபைல் அழைத்தான். த்ரிஷா, சிறு வயதில் நாம் பெற்றோருக்காகவும் குடும்பத்திற்காகவும் தியாகம் செய்தோம். இப்போது நமக்காக வாழலாம் என்று கேட்டார். த்ரிஷாவுக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. என்ன சொல்கிறாய் பிரணாவ்? எனக்கு உங்கள் பேச்சு விளங்கவே இல்லை. தெளிவாக பேசு. பிரணாவ் தெளிவாக சொல்ல ஆரம்பித்து விட்டான். நான் சொல்வதை நன்றாக கவனமாக கேளு த்ரிஷா. நான் ஏன் இந்த கடைசி காலத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? நாம் ஏன் ஒருவருக்கொருவர் நல்ல துணையாக இருக்கக்கூடாது? த்ரிஷா சிறிது நேரம் யோசித்தாள். பின்னர் மெல்லிய குரலில் சொன்னால், நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சின்ன வயசில் தான் ஏற்றுக்கல, எப்பயாவது ஏற்றுக்கிறேன். பிரணாவ் மெல்லிய குரலில் சொன்னார். த்ரிஷா, முதலில் பெற்றோருக்கு வாழ்ந்தோம், பிறகு நம் குடும்பத்துக்காக வாழ்ந்தோம். இனி மீதமுள்ள நாட்கள் நாம் நமக்காக வாழ ஆரம்பிக்கலாம். எனக்கு இதுவரை ஒரு ஃபோன் கூட செய்து விசாரிக்க என் மகளிடம் மருமகனும் யாரும் வரவே இல்லை. திருமணம் பற்றி எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நீ எப்படி நினைக்கிறாய் என்று கேட்டார். த்ரிஷா ஆழ்ந்து பெருமூச்சு விட்டு பதிலளித்தார். என் மகள்கள் என்னை உதாசீனப்படுத்தி செய்து ரொம்ப காலமாகிவிட்டது. இனி அவர்களுக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. கல்யாணத்தை பதிவு செய்த அதிகாரி இருவரையும் புன்னகைத்துடன் பார்த்து சொன்னார். என் இத்தனை ஆண்டுகளை அனுபவித்து விட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து திருமணம் செய்து கொள்ளும் இளம் பிள்ளைகளை தான் நான் பார்த்துருக்கேன். இப்போது தான் முதல் முறையாக திருமணத்திற்கு உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு துணைக்காக திருமணம் செய்து கொள்ளும் இவரை பார்க்கிறேன். உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை கேட்டதும் பிரணாவும் த்ரிஷாவும் இதயம் நிறைந்த சிரிப்புடன் சிரித்தார்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இது நான் எழுதிய என்னுடைய உண்மையான கதை. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவில் உங்கள் நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் செய்யுங்கள். தயவுசெய்து யாருக்காவது இந்த கதை பிடிச்சிருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கதை இதே மாதிரி நான் எழுதட்டுமா அதையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.